அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம் அவர்கள் ஜஸ்ட் நவ் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த அதிமுகவும் அவருக்கு பின்னாடி தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமியை சுக்குநூறாக சிதைச்சு போயிருக்கு. பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் சாராய கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை முதல்வர் வழங்கியிருக்காரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி மோடி அவர்கள் இனிமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து பள்ளிக்கூடங்களும் இனிமே வீட்டுக்குள்ளேயே தான் செயல்படுங்கிறத சொல்லியிருக்காரு. இதனால் இந்த அறிவிப்பு அமித்ஷாவினுடைய கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தஞ்சம் புகுந்து விட்டது அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய மேஜரான நியூஸ். Z+ பாதுகாப்பு விஜய்க்கு கொடுத்திருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வீங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தமிழ்நாட்டில் 4765 இந்த மதுபான கடைகள் இருக்குது. இதில் 717 மதுக்கடைகளை மூடுவதற்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கார். இது ஆரோக்கியமான விஷயம்தான். பட் எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள் மூடப்படுங்கிற தெளிவான விவரங்கள் இன்னும் இடம்பெறலை. இல்லையே, சொல்லியிருக்காங்களே, பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், போக்குவரத்து நிலையங்கள், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள்லாம் அகற்றப்படும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எந்தெந்த இடம், இப்போ பாரதியார் தெருவா, கோயம்பேடா அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை இன்னும் வெளியிடலை. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் மூடினது ரிலேட்டடான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய மேஜரான விஷயம் என்னென்னா, டாஸ்மாக் கடையில் வேலை பார்ப்பாங்கள்ல அந்த பணியாளர்கள், அதில் ஒரு 2500 பேர். இப்போ 717 கடைகள் மூடப்படுது அப்படின்னா அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு 4 பேர் ஒரு கடைக்கு இருக்காங்கன்னா 2500லேருந்து 3000 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் எந்த கடைகளில் மறுபடியும் அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அவங்களுடைய வருமானமும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த கோரிக்கையும் எழுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, மதுக்கடைகளில் நீங்கள் நேரடியாக போய் மது பாட்டில் வாங்கும்போது 10 ரூபா பாலாஜிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்கி பெரிய அளவில் காசு சம்பாரிச்சாங்க. அது இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குங்கிற செய்தி சேலத்திலேருந்து வெளியில் வந்திருக்கு, கன்னியாகுமரியிலேருந்து வெளியில் வந்திருக்கு, தேனியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இப்படி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஊர்களில் அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது வாங்காமல் எம்ஆர்பி ரேட்டில் என்ன ரேட்டில் விற்கிறாங்களோ அதையே வாங்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான செய்தி. ஆனால் சேலத்தில் சக மாணவரையே மது போதையில் கொலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு இங்கே ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இப்போது தாவேக்காவை விமர்சனமும் பண்ணுறாங்க. இந்த விமர்சனங்கள் சமூகத்தில் எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. அப்போது தன்னுடைய வாக்குகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவில் விஜய் அவர்கள் அதையும் சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார். UAE, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ண போகிறார். போயிட்டு திரும்பி வர்றவர் ஹண்டா வைரஸை இழுத்துட்டு வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். அது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. காரணம் என்னென்னா, ஹண்டா வைரஸ் இந்தியர்கள் 2 பரவி இருக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அந்த சொகுசு கப்பலில் இருக்கக்கூடிய 144 பேரில் 112 பேர் தான் இப்போதைக்கு மீதி இருக்காங்க. அந்த 112 பேரில் 2 பேர் இந்தியர்கள்.
அவங்களுக்கும் வந்து பரவியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்தியா முழுவதும் லாக்டவுனுக்கான அறிவிப்பு வருமானு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் பிரச்சனை இங்கே அது இல்லை. மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போர், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தினால எரிபொருள் தட்டுப்பாடுங்கிறது இருக்குது. இந்த தட்டுப்பாட்டை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பரிந்துரை பண்ணியிருக்காரு. தங்கத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இப்போது ஸ்கூல் வந்து இனிமேல் மூடப்படும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் கல்வி நிறுவனங்கள் வீடுகளிலிருந்தே ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்துருக்காரு. இது ஆர்டராக மாறுச்சு அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்க பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீடுகள்லேயே இருந்து கொரோனா காலகட்டத்தில் எப்படி படித்தாங்களோ அது மாதிரியான படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே மக்களை தயார்படுத்துகிறாங்க மனதளவில். இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை கற்காலத்துக்கே கூட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷனை தான் உருவாக்குறாங்க. அதிமுக உடைந்து விட்டது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சிவி சண்முகம் அவர்கள் இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் அடுத்து நிகழப்போகுது. அதில் ஒரு விஷயம் குறிப்பிடாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கிறது இந்த சபாநாயகர் தேர்வு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மட்டும் சபாநாயகராக போட்டியின்றி அவர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, இந்த ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மையோடு செயல்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அது பஞ்சாயத்து இல்லாமல் 5 வருஷம் ஓடுறது. அதற்கு மிக முக்கியமாக ஜோசப் விஜய் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் அதிமுக உடைப்பு அப்படிங்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு மக்கள்கிட்ட இருந்து 47 சீட்டு வாங்கினாங்க அதிமுக. அதில் 30 பேர் இப்போது விஜய் பக்கம் சாய போகிறாங்க. இந்த விஜய் பக்கம் சாயக்கூடிய இந்த 30 பேருமே உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 34 பேர் வந்தாங்கன்னா மட்டும்தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அவங்க கைது செய்யப்பட மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பக்கத்தில் வந்து 17 பேர் இருக்காங்க. இப்போ எடப்பாடியும் பல தேர்தலில் தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ கட்சி உடைந்து விட்டது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். பொதுக்குழுவை கூட்ட சொல்கிறாரு சிவி சண்முகம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தாவேகா கிட்ட இந்த 30 பேர் வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை 10 அமைச்சர்கள் போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிறது. ஆனால் தாவேகா சைடில் இருந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சிவி சண்முகம் டீமுக்கு 3 அமைச்சர்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே சைடில் ஒரு டீம். ஸோ எதுக்காக விஜய் இதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, ஐயுஎம்எலும் சரி, எப்போனாலும் அரசை மிரட்டலாம், கலண்டுக்கலாம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ஆட்சியை நிலைநாட்டுறதுக்கும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு அதிமுகவையும் உள்ளே சேர்த்துக்கலான்னு. ஆனால் மக்கள் வந்து இதை விரும்புகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா, பாஜகவை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்களும் விரும்பலை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அதே விரும்பத்தகாத நபர்களை வந்து மறுபடியும் கூட்டணிக்குள்ளே அமைச்சு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது மக்களுக்கு சின்ன ஒரு கசப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எப்படி டிஎம்கே சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ அடுத்ததாக ஏடிஎம்கேவும் சொல்லி உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் முழுமையாக அபிஷேக் அப்படிங்கிற நபரை பற்றிய விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடணும். அவர் யார் அப்படின்னா, அமித்ஷாவால் விஜய் கிட்ட ஆரம்பத்திலேயே அனுப்பப்பட்ட ஒரு கட்டுமான பொறியாளர். அந்த நபரை வச்சு தான் ஏடிஎம்கே ப்ளஸ் தாவேகாவினுடைய கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க ஒரு பீரியடில். அதற்கு பிறகு ஏடிஎம்கேவினுடைய எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கான்செப்ட்டுங்கிறது உடஞ்சிருச்சு. அதனால் தாவேகா அதிமுகவினுடைய கூட்டணி உடஞ்சிருச்சு. இதற்கு பிறகு இப்போ தேர்தலுக்கு பிறகும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒத்திசைவு கொடுக்கல. நான் தான் சிஎம்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இதனால் விஜய் டீம் வந்து அவரை கழட்டி விட்டாங்க. பட் சிவி சண்முகம் தலைமையிலான டீம் வந்து 3வது ஒரு சின்ன பார்ட்டியாக ஏடிஎம்கே போய் சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறதை விட ஆளுங்கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் 3 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இப்போ தாவேகாவோட கூட்டணி அமைச்சு சட்டப்பேரவைக்குள்ளே நுழையிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. Z+ பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மத்திய அரசு கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது.
குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்க எல்லாத்தையும் இந்த மாதத்தினுடைய கடைசியில் விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான பிளானும் போட்டிருக்காங்க. எது எப்படியோ விஜய் முதல்வராயிட்டார். ஆனால் விஜய் முதல்வரானது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்து வந்தே மாதரத்தில் தொடங்கி தொடர்ச்சியாக பாஜகவினுடைய எல்லா திட்டங்களும் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் நமக்கான அச்சமாக இருக்குது. அதுக்கு தூபம் போடக்கூடிய வகையில் தான் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த 30 எம்எல்ஏக்களும் இப்போ தாவைக்குள்ளே என்ட்ராகக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்ததாக அவர் குடியரசுத் தலைவர், அதுக்கு பிறகு பிரதமரையெல்லாம் சந்தித்து அவங்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து தமிழ்நாட்டில் அதை அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள். இது கேட்கவே மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவிடம் அடகு வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறத விஜய்க்கு ரெக்வஸ்ட்டாகவும் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலம் தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.